Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நான் சில க்ரோஷா பேஸ்கெட்லாம் போட்டிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கூடையில் பார்த்திங்கன்னா நான் பிக் சைஸ் மார்க்கெட் கூட போட்டிருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸ் மார்க்கெட் கூட, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்மால் சைஸ் கூட, இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் மெஷர்மெண்ட், அதாவது ஃபைனல் மெஷர்மெண்ட் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நான் ஒரே மாடலில் 2 டைமண்ட் ஷேப் கூட வந்து பெரிய பிக் சைஸில் மார்க்கெட் கூட போட்டிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இதோட பேஸோட நீளம் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ் இருக்குது. இது பேஸோட அகலம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சஸ் இருக்குது. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சஸ் இருக்குது. இதில் வந்து ஆரஞ்சு கலரில் நான் வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். வயலட் கலரும் ஆரஞ்சு கலரும் சேர்த்து தான் இந்த டைமண்ட் மாடல் போட்டிருக்கேன். இந்த மாடலும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது வந்து எங்கள் ஓன் பர்பஸ்க்காக நான் இது பெரிய பேஸ்கெட்டாக போட்டிருக்கேன். இந்த கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட்லாம் நம்ம கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை கொண்டு போகும்போது நம்மளுக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம், அப்படி இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். இதில் மேக்ஸிமம் வந்து 15 கேஜி கிட்ட நம்மளுக்கு பிடிக்கும். நல்ல பெரிய சைஸாகவே வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த க்ரோஷா பேஸ்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய சைஸ் மார்க்கெட் கூடியாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பிளாக் அண்ட் சாண்டில் காம்பினேஷனில் நான் போட்டிருக்கேன். இதில் நான் வந்து ஸ்வஸ்திக் டிசைன், அப்புறம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும் போதும் ஹைட்லையும் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா யானை டிசைன் நான் போட்டிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு பெரிய சைஸ் மார்க்கெட் கூடியாகவே கிடைக்கும். நம்ம வந்து இந்த ஒரு கூடையை எடுத்துகிட்டு போனாலே நம்மளுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாமே இதில் வாங்கிட்டு வந்துடலாம். நல்ல பெரிய கூடையாகவே இருக்கும். நம்மளுக்கு காய்கறிங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோ கிட்ட இதில் பிடிக்கும். நம்ம வந்து இந்த கூடைலாம் வந்து நம்ம வெளியே கொண்டு போயிட்டு ஏதாவது டஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு இதை வந்து அதே அந்த கலர் மாறாமல் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இந்த கூடை வந்து வேணுன்றவங்க நீங்கள் இமேஜ் அனுப்பி எனக்கு கேட்டிங்கன்னா நான் அதோட ரேட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லுவேன். நம்ம இப்போ இந்த கூடையில் வந்து இந்த 3 கூடையுமே வந்து நம்ம மெஷர்மெண்ட் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். நான் இந்த கூடையோட ஃபைனல் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதோட அகலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 15 இன்ச்சஸ் வருது. ஒரு அடிக்கு 1 அடி ப்ளஸ் 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வருது. நல்ல அகலமான கூடை. இந்த பேஸோட அகலம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சஸ் வரும். ஹைட் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம 5 ரோலில் நார்மல் நாட்டில் கூட போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெரிய கூடையாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கூட பார்த்திங்கன்னா வயலட் அண்ட் சாண்டில் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். இந்த கூட நம்ம பிளாஸ்டிக் ஒயர் கூட வந்து 3 ரோலில் போடுவோம் இல்லையா, அது எவ்வளோ ஹைட் வருமோ அதே அகலம் நீளம் எல்லாம் வந்திருக்கு நம்மளுக்கு. இதுவும் மார்க்கெட் சைஸ் கூடியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேஸோட நீளம் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் இருக்குது. பேஸோட அகலம் வந்து 6 இன்ச்சஸ் இருக்குது. இந்த கூடையோட உயரம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் இருக்குது. இந்த கூடைக்கும் வந்து நான் வயலட் கலரில் பார்டர் மாதிரி போட்டிருக்கேன். ஹேண்டிலும் வந்து நல்லா லாங்காக போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த கூடை வந்து நம்மளுக்கு மார்க்கெட் சைஸ் கூடை. இப்போது இந்த டைமண்ட் ஷேப் கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஸ் பார்த்திங்கன்னா நீளம் வந்து 11 இன்ச்சஸ் வரும். அகலம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் வரும். ஹைட் பார்த்திங்கன்னா
9.5 inches வருது. இது வந்து நான் எல்லோ அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பேஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து மார்க்கெட் சைஸ் பேஸ்கெட் அளவு வரும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg கிட்ட வெஜிடபிள்ஸு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேரி பண்ணி கொண்டு போக முடியும். இது 1 week தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா, அந்த டைமில் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் சைஸ் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஆரஞ்சு அண்ட் சாண்டில் கலரில் சின்ன ஃப்ளவர் டிசைன் மாதிரி பண்ணி ஃபுல்லாக அதே மாடல் வர மாதிரி போட்டிருக்க லஞ்ச் பேஸ்கெட் மாடல் இது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி யூஸ்க்காக நம்ம இப்போ சொன்னேன் இல்லையா, நம்ம காய்கறி பால் வாங்க நம்ம டெய்லி யூஸ்க்கு என்னென்ன திங்ஸ் வாங்குகிறோமோ அதெல்லாம் நம்ம வந்து இதில் கேரி பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 kg வரைக்கும் நம்மளால் வெயிட் கேரி பண்ணிக்க முடியும். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா பேஸோட நீளம் 8.5 inches இருக்குது. பேஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 4.5 inches இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 8 inches இருக்குது. இது நம்ம லஞ்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வந்து டிசைன் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து போகும்போதே இது மாதிரி பெரிய பேஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஈஸியாக வாஷ் பண்ணக்கூடியது. அதனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏதாவது கரையாயிடுச்சுன்னா வாஷ் பண்ணி ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். க்ரோஷா பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரேட் அதிகமாக இருந்தாலும் பிளாஸ்டிக் ஒயரோட டபுள் மடங்கு நம்மளுக்கு இயர்ஸ் வந்து நல்லா உழைக்கும். சொல்லப்போனால் நான் வந்து 25 yearsக்கு முன்னாடி போட்ட பேஸ்கெட்லாம் இப்போ க்ரோஷா பேஸ்கெட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து ரொம்ப சேஃபாக வச்சுருந்தோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஹீட் பக்கத்தில் வைக்கக்கூடாது. நெருப்பு இதை மாதிரி இருக்கிற இடத்துல வச்சுங்கன்னா அது வந்து உருகக்கூடியது. அதனால் அதை மட்டும் நீங்கள் சேஃபாக பார்த்துட்டிங்கன்னா இது மோஸ்ட்லி 25 years வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாடல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கூடெல்லாம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1 month எனக்கு டைம் ஆச்சு. இது வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்க ஈஸியாக போட்டுருவாங்க. நான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற டைமில் என்னோடய ஓய்வு டைமில் தான் நான் இதெல்லாமே போட்டேன். அதனால் எல்லாமே எனக்கு போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. நீங்களும் இந்த மாடல்ஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.